நாடாளுமன்ற தேர்தல் தேதி இன்னும் ஓரிரு நாட்களில் ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தொகுதி பங்கீடு மற்றும் கூட்டணியை தீவிரப்படுத்தியுள்ளது. அந்த வகையில் தமிழகத்தில் ஆளும் கட்சியான திமுக தனது கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளின் எண்ணிக்கையை பிரித்து வழங்கி வருகிறது. அந்த வகையில் காங்கிரஸ் கட்சிக்கு 10 தொகுதியும் 2 கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு தலா 2 தொகுதியும் ஒதுக்கி உள்ளது. இந்த நிலையில் தான் தற்போது பாமக யாருடன் கூட்டணி அமைக்கும் என்கின்ற கேள்வி எழுந்துள்ளது. நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க பாமக முடிவு செய்திருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமகவுக்கு 8 முதல் 10 தொகுதிகளை பாஜக ஒதுக்கும் என்று தெரிகிறது. ஏற்கனவே அதிமுக தரப்பிலிருந்து சி.வி. சண்முகம் ராமதாசுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனாலும் அன்புமணி ராமதாஸின் விருப்பத்திற்கு ஏற்ப பாமக பாஜகவுடன் இணைவதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.